ஹோப்ஃபுல்லி எல்லோரும் கூலி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி 2 days ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே கூலி பற்றின வீடியோ தான் இருக்க போது. மோர் தென் கூலி இட்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லலாம், டீகோட் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வச்சு நம்ம ஒரு ஒன்லைன் ஸ்டோரி கண்டுபிடிக்க முடியும் பார்ப்போம், கெஸ் பண்ணுவோம் என்ன ஒன்லைன் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சிம்பிளாக ஒரு கெஸ்ஸிங் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த தியரி ஆஃப் விக்ரம் லியோ. இந்த ட்ரெய்லரை பொறுத்து நம்ம ஆன்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓப்பனிங் சீனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவை காமிக்கிறாங்க. லைக் ஒரு போர்ட், ஒரு ஹார்பர் மாதிரியான ஏரியாவை காமிக்கிறாங்க. பட் அந்த ஹார்பரில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணால் நம்ம கிங் நாகார்ஜுனாவோட ஏரியா தான் அது. ஸோ ஏன்னா அதில் வந்து கிங் பின் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துப்பீங்க. ஈவன் நம்ம மோனிகா சாங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கிங் பின்ன்றது தான் எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் எழுதியிருப்பாங்க, பார்ப்போம். ஸோ மேபி இந்த இடம் தான் ஒரு ஃபைனல் பார்ட் ஆஃப் தி மூவியாக இருக்கலாம். அண்ட் தென் இந்த ட்ரைலர்லேயே கனெக்ஷன்ஸ் எதெல்லாம் கனெக்ட் ஆகுது, ஸோ லெட்ஸ் கனெக்ட் தி டாட், அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன், பார்ப்போம். ஸோ இந்த சன் பிக்சர்ஸ் காமிக்கிற டைம் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சுடுகாட்டில் காமிக்கிறாங்க. அண்ட் தென் மழை பெய்யுற டைம் அப்போ காமிக்கிறாங்க. அதனாலேயே வந்து லைக் இது எந்த ட்ரைலர்லேயே எங்கே கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன். ஸோ வைட் ஆங்கிள் ஜூம் போகிற ஷாட் இருக்குது இல்லைங்களா, நம்ம கிங் பின்னோட ஏரியா காமிக்கிற இடம். ஸோ அந்த வீடியோ காமிக்கும் போதும் உங்களுக்கு நல்லா இடி மழையாக இருக்கும். ஏன்னா அடுத்த சீன் நம்ம சௌபின், நம்ம குட்டா சௌபின் சொன்னால் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. நம்ம குட்டான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் பிகாஸ் ஆஃப் தி மஞ்சுமெல் பாய்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு வாட்சில் வந்து லைக் ஏதோ பார்க்குறாரு. மேபி அந்த அவர் பார்க்குற டைம் இருக்கலாம் ஆர்எல்ஸ். பட் டைம் தாண்டி என்ன பண்ணால் அதில் வந்து லைக் ஒரு ரொட்டேட்டிங் சிஸ்டம் ஏதோ வச்சிருக்காங்க வாட்சில். ஸோ அது வந்து தான் ஏதோ ரொட்டேட் பண்ணி ஏதோ பண்ணுறாரு. மேபி இது வாட்சஸ்க்கான இது கூட இருக்கலாம். பிகாஸ் அந்த வாட்ச் பார்க்கும்போதுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நார்மல் வாட்ச் மாதிரி தெரியல. நம்ம படம் வரும்போது தான் தெரியும். இல்லை வேறு யாருக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த ஷாட்லேயே நம்ம ஒரு கண்டெய்னர் ஓப்பனிங்லேருந்து ஸ்ருதிஹாசனோட ஃபேஸ் தெரியுது. ஸோ மேபி அதுலேருந்து யாரையா கிட்னாப் பண்ணிட்டு ஊட்டிட்டு வரலாம். அண்ட் மோஸ்ட்லி கண்டெய்னர்ஸ் பொறுத்து தான் இந்த மூவியில் நிறைய கண்டெய்னர்ஸ்க்கான கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. லைக் ஃபார் அமீர் கான் அண்ட் தென் கிங் பின் நம்ம நாகார்ஜுனாவோடது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதை நம்மளோட காளி வெங்கட் அண்ணன். ஸோ அவரோட வாய்ஸ் இன்பிட்வீனில் வருது. ஸோ மேபி அவரும் பிக்சரில் இருக்கலாம், ட்ரைலரில் காமிச்சிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை ட்ரைலரில் மேபி அவரோட ஃபேஸஸ் காட்டாமல் ரிவீல் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். ஆனால் பட் அவர் வந்து யார்ட்டோ ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. அந்த வாய்ஸோட லைன் டெப்த் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து யார்ட்டோ ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவரோட டைலாக். ஸோ மேபி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி லைக் லியோவில் எப்படி நம்ம மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஜிவிஎம் கிட்ட ஸ்டோரி சொல்கிறாரோ அந்த மாதிரி கூட இவர் இருக்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ சீன் வருது இல்லைங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ சீனில் லைக் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் அவங்க 2 பேருமே கீழே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸோ சத்யராஜோட என்ட்ரன்ஸ் அந்த இன்ட்ரோ வீடியோ வரும்போது அவர் ஏதோ ஒரு லைட்டிங் வயர் மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். லைக் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபோட்டோ அந்த ட்ரெயிலர் வரல, நெக்ஸ்ட் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டாட் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கேயுமே ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் யாரோட இடத்துக்கு போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, லைக் வெடிக்கிறதுக்கோ இல்லை சம்வாட். பிகாஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இதுவும் ஆகும். ஸோ அந்த வெளிச்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கீழே நிற்கிறது 2 பேர். சத்யராஜ் சார் லெஃப்ட் சைடு நிற்பார், அந்த ரைட் சைடு நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் தென் அவங்க பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது அவங்க 2 பேர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் பின்னாடி நிற்கிறவங்களாம் வந்து லைக் மேபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதில் இன்னொருத்தர் லைக் கை கொஞ்சம் இப்படி வச்சு நின்றுட்டு பிரேக்கிங் பேட்டில் நேச்சோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் கொஞ்சம் அது மாதிரி இருக்குது. பட் பேக் போர்ஷன் வந்து பார்க்கும்போது உபேந்திரா அவரோட பாடி மாதிரி தான் தெரியுது. லைக் அந்த ஏர் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ் மாதிரி தான் தெரியுது. அண்ட் உபேந்திரா எனக்கு தெரிஞ்சு இல்லை டபுள் ஆக்ஷன் இருக்கலாம். ஏன்னா இல்லை ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியும் வருது. ஸோ ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் அவர் தான் காமிக்கிறாங்க. ஸோ இது அண்ட் தென் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் அவர் காமிப்பாங்க. லாஸ்ட்டில் ட்ரைலர் எண்டிங்லேயுமே வந்து தலைவர் பின்னாடி உபேந்திரா நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த ஏர் எல்லாமே. ஸோ மேபி அதனால் சத்யராஜ் சார், ஸ்ருதிஹாசன் மேம் அண்ட் தென் உபேந்திரா சார் ஸோ இவங்களா இருக்கணும். பட் கூட இருக்கவங்க யாரும் தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் நிறைய பேரை அடிச்சு போடல கொண்டு போட்டிருக்காங்க. மேபி நம்ம தலைவர் சம்பவமாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த சீன் நம்ம நாகார்ஜுனா நடந்து வரும்போது நிறைய லேபர்ஸ்லாம் நின்றுப்பாங்க. ஸோ அதில் முக்கியமாக என்னென்னா ஒரு சில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. இந்த சீன் பர்டிகுலர் என்ன பண்ணால் நம்ம நாகார்ஜுனா சார் நடந்து போகிறாரு இல்லையா, கிங் நாகார்ஜுனா நடந்து போகிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த கோட் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகும். இந்த ட்ரைலர்லேயே நிறைய இடத்துல ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் சீன் அமீர் கானோட இன்ட்ரோ. ஸோ அந்த அமீர் கான் சார் நம்ம பார்க்கும்போது அவருமே சேம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ். ஸோ இது வந்து லைக் மோஸ்ட்லி சம்திங் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் தான். பட் அதில் வந்து லைக் நல்ல விஷயம் கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம எப்படி விக்ரமில் இதுலேயும் அது போல் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு விக்ரமோட கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு விக்ரமோட கனெக்ஷன் தோணலை. பிகாஸ் ஏன்னா சாரி கைதியில் நம்மளோட அஜீஷ் ஸோ அவர் வந்து இறந்துருவார், விஜயோட பாய். விக்ரம் அண்ட் கைதி இன்னும் கொஞ்சம் சைமல்டேனியஸாக நடக்கிற கான்டெக்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லலாம் விக்ரம்க்கு அப்புறமா தான் கைதி. ஸோ அந்த ஒரு சில பவுடர்ஸாக வந்து நம்ம பார்த்திபன் ஒழிச்சு வைப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் பீரியட் அப்போ தான் வந்து
கைதியோட கொஞ்சம் எண்டிங் போர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த லெட்ஸே கைதியோட எண்டிங்கும் எனக்கு ஸ்டார்டிங்கும் சேம் லைக் ஒரே டைம் பீரியட் நடக்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ அதில் எப்படி நமக்கு வந்து லைக் அந்த இதோ சேம் அதே மாதிரி நம்ம ஆமீர் கான், ஸோ அவரோட கண்டெய்னர்ஸுமே சேம் சம்திங் ஏதோ லைக். அண்ட் முக்கியமாக இதில் ஆமீர் கானோட டேட்டூக்கு ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் நம்ம விக்ரமில் இவர் ரோலக்ஸ்க்கு வந்து தேல் டேட்டூ போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவர் தான் வந்து ரெசம்பிள் பண்ணும். ஸோ அதே போல் தான் ஆமீர் கானும் இருக்கலாம். இந்த போர்ஷன் ஒரு லாரி காமிக்கிறாங்க இல்லையா, டாப் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக. ஸோ அந்த லாரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ருதி ஹாசன் மேம் அவங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது அவங்க இன்ட்ரோ இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லாரி தான் அந்த லாரி அவங்க இருக்கலாம். ஸோ இந்த லாரி இத்தனைக்கும் டைமிங்கே நைட் டைம், அதுவும் நைட் டைம் தான், இதுவும் மழை பெய்யுற டைம் தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் சம்பாட் மழை பெய்ஞ்சு முடிஞ்ச டைமாக தான் இருக்கும். ஸோ மேபி இந்த லாரி அங்கே போய் ரீச் ஆகி அந்த டோர் திறக்கும் போது ஸ்ருதி ஹாசன் மேம் நிற்கிற போர்ஷனாக இருக்கும். இந்த சீன் இதுதான் வந்து முக்கியமான சீன். ஸோ இது மேபி வந்து கிங் நாகார்ஜுனாவோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டவுன் டைமாக இருக்கலாம். ஏன்னா இந்த சீன் இந்த அவர் போட்டு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த முக்கியமாக அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் சூப்பராக இருக்கும். லைக் பர்பிள் கலர் கோட், ஒயிட்டில் பேண்ட். முக்கியமாக சொல்ல போனால் எனக்கு இது அந்த பேண்ட் பார்க்கும்போது லைக் ஓல்டு ஸ்டைல் காஸ்டியூம், லைக் நம்ம பிரபுதேவா போட்டுருப்பாரு இல்லைங்களா, இந்த ரோமியோ அந்த மாதிரி பேண்ட் மாதிரி தான் லைட்டாக இருக்குது. பட் சம்வாட் ஓல்டு ஸ்டைல் காஸ்டியூமாக தான் இருக்குது. அதுலேயும் சம்திங் ஏதோ ஒரு ஃபிஷி இருக்குது. நாகார்ஜுனோட இன்ட்ரோ நம்ம பார்த்தோம், அவர் பேக் போர்ஷன் நடந்து போகிற மாதிரி ஒயிட் கோட். ஸோ அந்த கோட்டோட த்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீனோட அப்படியே மேட்ச் ஆகும். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சுற்றி வச்சு அடிக்கிறார். ஸோ அவர் ஃபேஸ்லாம் ஃபுல்லாக பிளட் ஷேட்ஸாக இருக்குது. ஸோ யாரும் சுற்றி வச்சு அடிக்கிறார், ரொம்ப கோவமாக இருக்கார். நம்ம சத்யாவோட ஃபேஸ் இன்ட்ரோ. ஸோ இது இல்லாமல் அவர் நிறைய இன்ட்ரோ வந்துருச்சு, அவர் கை வரது அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பட் அவர் ஃபேஸ் காமிக்கிற ஒரு போர்ஷன் தான் இதுதான். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் சம்திங் அவர் ஏதோ ஒரு லைட்டிங் ஒரு பாம் பிளாஸ்டிங் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இன்னொன்று இவரையும் ஒரு ஸ்பை ஒரு வேவ் பக்கமே இருக்கான்னு சொல்கிறேன்னா, பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டில் நிறைய பின் பண்ணி வச்சிருக்காரு. மேபி அதில் அந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம் கூட இருக்கலாம். அவர்கள் யார் என்ன பிளான் பண்ணணும், ஏன்னா மோஸ்ட்லி பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் அங்கே எதுவுமே தெரில. ஸோ ஃபார்முலாஸ் சம் எக்ஸ்ரேஸ் மாதிரிலாம் தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறது. அண்ட் தென் நம்ம ரச்சிதா ராம், ஸோ அவங்க வந்து சம்திங் ஏதோ ஒரு பேட் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுமே இன்னொரு சீனில் வருவாங்க. மேபி அது சேம் இவங்களே தான் அதுவாங்க. பிகாஸ் ஒரு லேடி வந்து இன்னொரு சீனில் நம்ம தலைவரும் சௌபின் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிளர் போர்ஷனில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து பேட் வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ மேபி அது இவங்களா கூட இருக்கலாம். அண்ட் நம்ம சார்லி சார் அவருமே வந்து சம்திங் ஒரு க்ரௌட் பிளேஸஸ் இருக்காரு. அண்ட் தென் அவருமே வந்து லைக் நாட் ஒரு சம்பாட் ஒரு கர்நாடகா ஆந்திரா, ஏன்னா தெலுங்கா கன்னடமான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்காரு. முக்கியமாக அவர் நடந்து போகிற இது பார்க்கும்போது சம்திங் ஏதோ தெரிய வருது. அது யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகிறாரு. மேபி அவர் இன்ஃபார்ம் பண்ணி தான் தலைவரோட என்ட்ரி வருமோ அப்படி கூட இருக்கலாம். நம்ம ஏன்னா நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தலைவருக்கு வந்து லைக் மோஸ்ட்லி நடக்க விஷயம் எல்லாமே தெரியாது. பட் யாராவது சொல்லி தான் தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த சொல்கிற மீடியேட்டராக கூட நம்ம சார்லி சார் இருக்கலாம். இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைக் நிறைய பேர் எல்லாருமே வந்து லைக் ஓடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு சைடுமே ஓடுறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் லைக் இப்போனா இந்த லெஃப்ட் சைடு 2 கார் நிற்குது, லைக் 3 கார் நிற்குது. ஸோ அதில் தான் நம்ம நாகார்ஜுனா இறங்கி போயிருக்காரு. ஸோ இறங்கி போகும்போது அந்த சீன் தான் வந்து அவரோட பேக் இன்ட்ரோவாக வரும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோவாக வரும். பேக் ஆங்கிலேருந்து காமிப்பாங்க அவர். தென் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது யாரையோ சுற்றியில் வச்சு அடிச்சுட்டு இப்போ நிற்கிற மாதிரி இருப்பார் இல்லைங்களா. சுற்றியில் வச்சு அடிச்சு நிற்கிற மாதிரி இருப்பார். ஃபேஸ்லாம் கொஞ்சம் பிளட் ஷேட்ஸ் இருக்கும். இந்த சீன் அப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஒயிட் கலராக மீன்ஸ் ரைட் சைட் நான் சொல்கிறது மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அங்கே ஒயிட் கலராக வந்து ஒருத்தர் வந்து யாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். சேம் சுற்றியில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே. ஸோ அது எல்லாமே ஒரே கனெக்ஷனாக தான் வரும் நமக்கு. அண்ட் இந்த சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் தான் இந்த ஸ்டோரி. நம்ம உபேந்திரா வர பாதி சீன்ஸ் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸாக தான் வருது. ஸோ உபேந்திராவும் நம்மளோட தலைவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அதில் உபேந்திராவை வந்து நாகார்ஜுனா சார்ந்த ஆட்கள் யாராச்சும் கொண்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்து மேபி அதை நாகார்ஜுனா இது பண்ணால் தான், நாகார்ஜுனாவோட டீலிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம மற்றவங்க கீழே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனாவை வந்து அவர் கொல்லலாம் இல்லை நெக்ஸ்ட் கண்டிப்பாக கொண்டுருவாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா இது எல்சியோட பார்ட்டில் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. செக் பண்ணுவோம், வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். யாருக்குமே அந்த சர்ப்ரைஸ். ஆனால் இந்த ட்ரைலரை பொறுத்தவரைக்கும் டிகோட் பண்ண இருக்கும். கண்டிப்பாக எல்சியூவில் இது வரல. ஈவன் லோகேனா கூட சொல்லியிருக்காரு, பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சீன் நம்மளோட நாகார்ஜுனா சேம் அதே வரைக்கும் கோட் ஒயிட் பேண்ட் போட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ மேபி ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு தான் அந்த ஆர்பருக்கு போயிருக்கலாம். அந்த ஆர்பரில் லாங் ஷாட்டில் வந்து வைட் ஆங்கிளில் நடந்து போயிட்டுருப்பாரு. ஸோ மேபி இங்கேருந்து கிளம்பி போய் தான் அங்கே போயிருக்கலாம். அண்ட் தேவா மேன்ஷன் இதுதான் தலைவர். நெக்ஸ்ட் தலைவரோட கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நேம் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க, தேவா மேன்ஷன். ஸோ ஆஃபீஸும் தெரியும் தேவானால யார் நம்ம தலைவர், ஏன்னா பாட்டே தெரியும். தலைவரோட இன்ட்ரோ சாங் அதுலேயே நமக்கு தெரியும். ஸோ நம்ம தலைவரோட இன்ட்ரோ கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ தேவா ஃபஸ்ட் அவரோட நேமை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இது அவர் சுற்றி இருக்க ஏரியாவே மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து லாட்ஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லை ஜான் லாட்ஜ்னு இருக்கும். அண்ட் தென் ஹாப்பி கூல் பார் மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் ஷாப் இருக்கும். அண்ட் இந்த மேன்ஷனுக்கு மீன்ஸ் தேவாவோட மேன்ஷன் அந்த என்ட்ரன்ஸ் அந்த பில்டிங் ஃப்ரண்ட் ஃபசாட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும், A1 ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிட்டு. அதை லைக் நம்மளோட ரவுடிஸ் நம்ம தேவா லைக் அட்டாக் பண்ண வரும்போது அப்போ நம்ம மெயின் திங் இங்கே வந்தது தேவா வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான். மேபி அவர் இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பட் இங்கே தான் இப்போ ஃபைட்டிங் சீன்ஸ் இந்த பில்டிங் நிறைய வரும். இப்போது நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நேமோட இன்ட்ரோ வந்துச்சு நம்ம தலைவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம சத்யராஜ் வந்து தலைவர் பற்றி இன்ட்ரோ கொடுவார். லைக் 30 வருஷமாக நான் அவனை வந்து எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ அவன் வந்துடுவான் அந்த மாதிரி சொல்லிட்டு பேக் போர்ஷன் ஃபஸ்ட் தலையோட வைட் ஆங்கிலேருந்து சின்னதாக தெரியும் பேக் போர்ஷன் தலைவர் ஸ்டைல் நமக்கு அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும்ல நிற்கிற மாதிரி. முக்கியமாக என்ன பண்ணா வந்து தலைவர் ஒரு குடோனில் தான் இருக்கார். அவரும் சேம் சம்திங் இது ஃபுல்லாக பாக்ஸஸ்லாம் இருக்குது. அந்த குடோனில் இருக்காது. மேபி அது நம்ம நாகார்ஜுனோட இடமா கூட இருக்கலாம். ஏன்னா ஓகே நெக்ஸ்ட் சீனில் பார்ப்போம். அது ஒரு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஏன்ட்டு. இந்த 5821 ஸோ அந்த 5821 நம்மளோட தலைவர் தான் அது. ஸோ அந்த 5821க்கும் சம்திங் இந்த 5821க்கும் கூலின்ற தமிழ் டைட்டிலுக்குமே சம்திங் இந்த ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒன்று தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 5821 அந்த கூலி நம்பர் அதுவும் அதுலேருந்து ஃபார்மேஷனில் தான் தமிழ் வேர்ட்ஸில் மீன்ஸ் டைட்டில் கார்டில் கூலி தமிழில் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 5281 ஸோ ரெண்டு 5821 ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கூலி தமிழ் வேர்டுலேருந்து நம்ம எடுத்தோன்னா அதாவது அந்த ஃபாண்ட் பர்டிகுலராக நம்ம லோக்கேனா யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட்டில் நம்ம எடுத்தோன்னா 5821 வருது. அண்ட் இந்த சீன் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட தலைவர் தான் குக்கி வச்சிருக்காரு கையில். அண்ட் தென் இந்த சீன்ஸ் எல்லாமே இந்த கூலி ஃபைட்டிங் அந்த ஃபஸ்ட்டு இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா நிறைய கூலிஸ் வந்து போலீஸ் இது பண்ணுற மாதிரி. ஸோ அண்ட் தென் இந்த ஏரியாவுமே கொஞ்சம் மும்பை அந்த போலீஸ் கேப்லாம் பார்க்கும்போது தெரியுது நமக்கு சம்வாட் ஒரு நார்த் சைடு தான். நிறைய படத்தில் பார்த்துப்போம், ஓல்டு படத்தில் பழைய படத்துலாம் பார்த்துருப்போம். லைக் ஈவன் நாயகன் அதில் வந்து போலீஸ்லாம் மோஸ்ட்லி அதான் மும்பை சைடு தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா? மும்பையோட ரீஜன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த போலீஸ்லாம் வந்து போலீஸோட கேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் அது மாதிரி தான் இருக்கிறதுனால ஸோ அந்த மும்பை ஆல்ஸ் நார்த் சைடு அந்த ரீஜனாக தான் இருக்கும். மும்பை சார்ந்த ரீஜனாக இருக்கும். இன்னொன்று இதுலேயே நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த பஸ்லேயே போட்டிருக்கும் மும்பை டு பாந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேபி அதனால் அந்த ஏரியா கூட இருக்கலாம், இது மும்பையாக கூட இருக்கலாம். அண்ட் இப்போ இந்த பர்சன் எழுதிட்டு போகிற நம்ம தலைவர் ஏன்னா அந்த கை அந்த நடக்கிற ஸ்வாக் கையில் இருக்க கொக்கி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் மாதிரி தான் இருக்கார். அண்ட் ஷர்ட் டக்கின் பண்ணல அதுதான் மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது. மீன்ஸ் அதை மெயினாக பார்க்க வேண்டியது. பட் ஷூஸு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒன்று தான். அண்ட் கையில் இருக்க கொக்கி. ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் டைம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொக்கி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம தலைவராக இருந்தாலும் சரி, நம்ம ரியல் ஸ்டார் உபேந்திரா அவராக இருந்தாலும் சரி, ஏன்னா அவரோட இன்ட்ரோவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கி கையில் வச்சிருப்பார். இந்த போர்ஷன் தலைவரோட கண்ணு. ஸோ அதெல்லாம் வந்து மாசாக எடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தான் நம்மளோட அணியோட பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் தோணுச்சு. நல்லா தான் இருக்குது, கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக இனிஷியலாக கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. லைக் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லா இருக்குது ஆக்சுவலி. கேட்க நல்லா இருக்குது. அண்ட் இதுதான் தலையோட ஃபேஸ் இன்ட்ரோ காட்டுறது. மீன்ஸ் ஃபுல் ஃபேஸ். ஃபஸ்ட்டு அவரோட பேர் மட்டும் தேவா மேன்ஷன் வரும். அண்ட் தென் சத்யராஜ் சார் இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ 30 இயர்ஸாக அவனுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேக் போர்ஷன் தலைவர் பேக் போர்ஷன் காட்டுவாங்க. அண்ட் தென் கண்ணு வரும். அதுக்கப்புறம் கால் மீன்ஸ் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி கால் போர்ஷன் வரும் இதுக்கு முன்னாடி. அண்ட் தென் கை வரும். இப்போ ஃபுல் மீன்ஸ் ஆஃப் தலைவர் ஃபேஸ் தலைவர் ஃபேஸ் டாமிங். ஸோ அது நமக்கு தெரியுற மாதிரி வருது. அண்ட் இந்த போர்ஷன் இந்த போர்ஷனில் நம்ம நாகார்ஜுனா வந்து யாரையோ பயந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பயம் கலந்த ஒரு அதிர்ச்சி அந்த மாதிரியான ஒரு ஷாக் தான் கொடுக்குறாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது இவனா நீயா இவன் எப்படி இங்கே ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அது கன் பாயிண்ட்டாக கொடுக்குறாரு. நம்ம நாகார்ஜுனா வந்து அந்த ஒயிட் கோட் போட்டு ஒருத்தர் சுற்றி வச்சு அடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஸோ அதுக்கான அப்புறமா அதுக்கான நைட் போர்ஷன்ஸ் தான் இது இருக்கும். ஏன்னா இந்த அவர் கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிஷர்ட் பனியன் தான் போட்டிருந்தாரு. ஒரு ஸ்லீவ் டிஷர்ட் தான் போட்டிருந்தாரு. அண்ட் தென் ஃபேஸ் ரத்தம் ஒன்றும் அப்படியே இருக்குது. இல்லை நீங்கள் அந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் துடைக்கவே இல்லை. அது கூலர்ஸ் போட்டு அடி சுற்றி வச்சிருந்தப்போ அந்த ரத்தம் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க லைட்டிங் வச்சு நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் இல்லையா அந்த ஏரியா தான். ஸோ கிங் பின்னோட ஏரியா தான் இது. ஜூமிங்கில் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ரத்தம் அப்படியே இருக்குது. அந்த போர்ஷன் தான் இதுவும் சேம் அந்த ஏரியாலேயே ஜூமிங்கில் காமிக்கிறாங்க. ஓகே. அண்ட் அடுத்து உபேந்திராவோட இன்ட்ரோ. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சேம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கான டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக கலர் டோனை கொஞ்சம் டல் பண்ணி லைக் டல்ல ஒரு சேச்சுரேஷன் ரொம்ப சேச்சுரேஷன் கொஞ்சம் குறைச்சி ஒரு ஃப்ளாஷ்பேக் கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ மேபி கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் நான் லாஸ்ட்டாக ஸ்டோரி ஒன்லைன் நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை பந்த்ராக் வந்து போகுது. அண்ட் இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பைன்னு போட்டிருக்கோம். இதில் ஏன் ஃப்ளாஷ்பேக் அந்த ஓல்டு டைம்லேயே நம்ம சொல்கிறோன்னா இந்த பஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஓல்டு கான்செப்ட் நம்பர் பேர் தான் வச்சிருக்காங்க. MHT, MYT, MXT இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ உபேந்திரா ஃப்ளாஷ்பேக்லேயும் வராது. லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து டெட் பாடிஸை தான் ஆக்சுவலி கொண்டு போயிட்டுருக்காங்க ட்ராயில். ஸோ 3 சீக்வன்ஸ் காமிப்பாங்க. 3 விதமாக இருக்கும். ஹேர்ஸ்டைல் மாறும், ட்ரெஸ் கோட் மாறும். ஸோ அந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா டெட் பாடிஸ். ஏன்னா டெட் பாடிஸை அந்த சுடுகாட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதாவது டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த இன்ஜெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இன்ஜெக்ட் பண்ணுறது டெட் பாடிஸில் ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் நம்ம சத்யராஜோட இன்ட்ரோ சீன் அதாவது ஃபுல் மெயின் இன்ட்ரோ சீன் வந்து இப்போ தான் இந்த ஒரு குடோனில் தான் வந்து சம்திங் ஏதோ ஒரு லிவரை வந்து பிடிச்சி திருப்புவார். இனிஷியலாக காமிக்கிற சீன்ஸ்லையும் லிவர் ரெண்டு கை மட்டும் அவங்க லிவர் திருப்பு மாதிரி. ஆனால் சத்யராஜ் கிடையாது. ஏன்னா இவர் வந்து இந்த ட்ரைலர் பொறுத்த காமிச்ச ஏரியாவில் வாட்ச் போட்டிருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு வாட்ச் போட்டிருக்காரு. இனிஷியலாக காமிச்ச ஒரு கையில் வந்து லைக் லெஃப்ட் ஹேண்ட் அதுவும் புல் பண்ணுவாங்க அந்த லிவரை. ஆனால் அதில் வாட்சஸ் இருக்காது. அதான் அதில் வாட்ச் இருக்காது. மேபி அது நம்ம தலைவராக கூட இருக்கலாம். சத்யராஜ் கூட ஹெல்ப் பண்ணுறவங்க யாராக கூட இருக்கலாம். இல்லை ஈவன் உபேந்திரா அவர் கூட இருக்கலாம்.
இந்த சீன்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ். ஸோ இதே கண்டெய்னர் தான் வந்து அமெரிக்கான என்ட்ரன்ஸ் அப்போ வந்து 2 லாரி நிற்கும், 2 கண்டெய்னர் நிற்கும். அதுலேயும் சேம் இதே தான் போட்டிருக்கும். ரஜினி அவர் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ சத்யராஜ் கேட்குறாரு, உள்ள யாரும் இங்கே வர சொன்னது அப்படின்னு. நானே வச்சுருப்பேன் எல்லாத்தையும். இது ஃபார் காமெடி. இன்னொன்று இதில் ஏன் உபேந்திரா தான் அந்த ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, அவர் ஃப்ரெண்டு யாரும் கொண்டுட்டு இருக்கலாம். சார்லி அது வந்து இதுவும் நைட் என்ன பிறகு தான் மேபி இந்த போர்ஷன் அலுவலக போர்ஷன் காமிக்க வந்திருக்க வரலாம் படத்தில் சொல்கிறேன். அவர் வந்து இன்ஃபர்மேஷன் இது பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா கன்னடா ஆந்திரா இந்த 2 ஏரியா. இந்த ஊரில் சார்லி அவர் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் எனக்கு நண்பன். ஸோ அப்படி சொல்லும்போது மேபி கண்டிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சதுன்னு உபேந்திராவையும் தலைவர் ஃபேஸ் ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே காமிச்சிருப்பேன். பட் அவரோட ஹேர் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே பக்காவாக இருக்கும். தலைவர் தான். அப்படின்னா பஸ் ஃபைட் சீனே வரும் இதில் காமிக்கிறவங்களுக்கு. ஸோ அதுவுமே தலைவர் தான். ஸோ அந்த 2 பேர் தான். ஸோ மேபி உபேந்திராவை ஏதாச்சும் கொண்டு இருக்கலாம். இல்லை உபேந்திரா வந்து சம்வாட் ஒரு தப்பை தட்டி கேட்டு லைக் எப்படி பாஷாவில் வந்து பாஷா படத்தில் வந்து லைக் ஆமாம் அவரோட ஃப்ரெண்டு வந்து யாருக்காகவோ ஹெல்ப் பண்ண போய் தான் கொண்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியாக கூட இதில் இருக்கலாம். ஏன்னா இதுலேயுமே வந்து அவங்க சண்டை போடுறாங்க இல்லையா, ஹார்பரில் வந்து சண்டை போடுறாங்க இதுலேயுமே. ஸோ அதனால் கூட உபேந்திரா கொண்டதுனால கூட அவர் மேபி எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஊர் போய் இருந்திருக்கலாம். பட் சத்யராஜ் பேக்ரவுண்டில் சத்யராஜ் இல்லை உபேந்திராவோட பையன் அவரும் உபேந்திரா தான். இல்லை ஸ்ருதிஹாசன். ஸோ இவங்களாம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும், அவங்க பண்ணதுக்கு எல்லாத்தையும் நிறுத்தணும், இது பண்ணுறதுனால தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம ஒழிக்கணும் லைக் எப்படி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இதுவும். இந்த சீன்லாம்ப்பா இந்த காப்பை இறக்கி பண்ணுற பக்கம் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஐ போர்ஷன் இதெல்லாமே வந்து மேன்ஷனில் வர ஃபைட்டிங் தான். ஸோ மேன்ஷனில் வந்து லைக் அந்த லைட்டிங் எல்லாமே மேன்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் அந்த ரெட் டோன் லைட்டிங்காக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ ரெட் அண்ட் ஆரஞ்சிஷ் லைட்டிங் தான் ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டிங் சீன்ஸாக இருந்தாலும் சரி அப்படி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த தலைவர் ஃபேஸ்லையுமே வந்து அந்த ரெட் ஷேட் தான் அடிக்குது. ஸோ அண்ட் தென் இந்த சீன் தலைவர் ஃபோன் பேசும்போதே அவர் யார் கொள்ள வராங்க. ஸோ அப்பயே மிஸ் ஆகிறாரு அவர் மேலேருந்து கத்திப்படாமல். ஸோ அதுவுமே அந்த இன்ஃபர்மேஷன் வரதுக்காக இருக்கலாம். இல்லை அந்த அவர் வீட்டில் சார்லி வேறு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சீன் தலைவர் வந்து ஸ்ருதிஹாசன் இருக்க ஏரியாவில் மேபி அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் லைக் துணியாக காய போட்டிருப்பாங்க. அதனால் இது லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது. பிஜி அந்த மாதிரி ஹாஸ்டலாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து லைக் சம்பாட் ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுனால மேபி தலைவர் அந்த ஃபோன் பேசணும் இல்லைங்களா. ஸோ அது இங்கேயா கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரெஸ் கோட் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இந்த சீன்லாம் மிரள விட்டுருக்கார் தலைவர். எந்த படமே தலைவர் இவ்வளோ உண்மையிலேயே அந்த ஒரு சண்டை போடுவார் அதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஃபைட்டிங்ஸ் தான் பார்த்துருக்கோம், தலைவர் பார்த்துருக்கோம். பட் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து லைக் லோகேனா நல்லா வாங்கியிருக்காரு. ஒருத்தன் எதோ இழந்த கோவத்தில் நடந்து வரான். அவங்க ஏதோ அடிக்கணும், அவங்க பண்ணணும், ஏதாச்சும் விடக்கூடாது அப்படின்றது நடந்து வரான். ஸோ அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் இதில் இருக்குது. இவனுங்கெல்லாம் விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காரு. இன்னொன்று அந்த ஷர்ட் சூப்பராக ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அந்த ஷர்ட்டு ஒரு அசுரன் வர மாதிரி இருக்குது. இதுலேயுமே ஸ்ருதிஹாசனை வந்து யாரும் அடித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவர் அந்த ஒயிட் ஷர்ட் அந்த கையெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஒரு அந்த ஆர்பர்லேயே கேப்டன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி தான் இருக்குது. மேபி நாகார்ஜுன ஸ்ருதிஹாசனை கடத்தி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அப்படி கூட இருக்கும். இந்த சீன் தான் அவர் கழுத்தை பிடிக்கும்போது அவர் தலைவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே. நடந்து வரும்போது எந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், அதே ஆக்ரோஷம் இதில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நாகார்ஜுனா சம்திங் அவர் அவர்கிட்ட இருந்து எதையோ பறிச்ச மாதிரி ஒரு கோபமாக இருக்காது. ஸோ அதனால இவ்வளோ கத்துறாரு. ஒரு அசுரன் அரக்கனோட சம்திங் ஏதோ பறிச்ச மாதிரி ஸோ கத்திட்டு இருக்காரு. நம்ம சௌபின் ஒரு கத்துவார் இல்லையா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கத்துவார். மேபி அவர் வந்து லைக் ஒளிஞ்சிருக்க ஏரியாவாக கூட இருக்கலாம். அது ஏன்னா இப்போ அவர் கத்துற விதம் பார்க்கும்போது எங்கேயோ லைக் எங்கேயோ பேண்டேஜ் ஒட்டிருக்கும்போது சம்திங் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. வந்து தப்பிக்கணுன்றக்காக தான் இந்த பில்டிங்கில் வந்து ஒளிஞ்சிருக்காரு. அவரால் எதுவும் பண்ண முடியலேன்னு ஒரு ஏக்கத்தில் கத்துறாரு. அண்ட் தென் இந்த போர்ஷன்ஸ் நம்ம சத்யராஜ் கூட வந்து நிறைய ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஸ்ருதிஹாசன் அண்ட் தென் மற்ற 2 பேர் யாருன்னு தெரியல. ஸோ அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ மேபி இதுதான் அந்த உபேந்திரா சத்யராஜ் அண்ட் தென் தலைவர். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கலாம். ஸோ இவங்க அந்த உபேந்திரா லைக் அவர் இறந்த பிறகு சத்யராஜ் தான் இவங்க எல்லாரையும் இது பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கான ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக ரிவெஞ்சுக்காக தான் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா விக்ரமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் இட்ஸ் நாட் அ ரிவெஞ்ச் ஸ்டோரி. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி மோனிகா சாங்லாம் திரிக்கோட போகுது தேட்டரில். ஸோ அவங்க தான் அந்த நைட் டைமில் வந்து சம்திங் ஏதோ பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து அமீர்கானோட பீப்புள் ஸோ அவங்களாமே வந்து லைக் அவங்க சுற்றி வலிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் அமீர்கான் பீப்புள் சொல்கிறேன்னா அந்த காரு அங்கே இருந்த லாரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ். ஸோ அதுதான் வந்து அமீர்கான் அந்த லேண்ட் ஆர் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும் 2 கண்டெய்னர் காட்டுவாங்க. அதுவுமே பிளட்டாக இருக்கும். ஸோ அதுலேயுமே ப்ராடக்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் இருக்கும். 2 கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ இவருக்கு பின்னாடி நிற்கிறது தான் மெயின் திங். இப்போ இந்த கும்பலோட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசன் இருக்காங்க லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு. அவங்க ஹேர் ஸ்டைலாம் பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் தான் தெரியுது பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது. இப்போ தலைவருக்கு அப்படியே ரைட் சைடில் காமிக்கும்
இருக்கும்போது உபேந்திரா தெரிவார். இந்த ரைட் சைடில் உபேந்திரா, அந்த பிளாக் கலர் ஷர்ட்டு, இந்த முடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உபேந்திராவோட ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. மேபி அவரோட லைக் லேட் உபேந்திரா அவரோட பையனாக கூட இவர் இருக்கலாம். இப்போ அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மாசு நெகட்டிவில் காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இது ஆனால் தீ மூவி நிறைய பேர் சொல்கிறாங்க லைக், பட் தீ மூவின்னு எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து மீசை ஆக்சுவலி மெலிசாக தான் இருக்கும். ரொம்ப இந்த அளவுக்கு கீழே வந்து அப்படிலாம் இல்லை. பட் இந்த நெகட்டிவில் பார்க்கும்போது மீசை வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கு. நல்லா இன்னொன்று ஹைட் நல்லா திக்காக இவ்வளோ இருக்குது, அடர்த்தியாக தெரியுது. அதில் நீங்கள் மூவி ஜஸ்ட் நீங்கள் யாராச்சும் பாருங்கள், அந்த மூவியில் வந்து பீடி பிடிச்சிட்டு போகிறதா அதில். அதே போல் ஆடுமே வந்து லைக் இதில் வந்து கொஞ்சம் நல்லா எப்படி வருது, கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. பட் அந்த மூவியில் பார்க்கும்போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் இப்படி வருது முடி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. பட் இது தீ தானான்னு எனக்கு தெரியல. மேபி வேறு மூவியாக கூட இருக்கலாம். யாராவது கெஸ் பண்ணுங்கள். தீ தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ட்ரைலர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ இதில் மெயின் திங் இப்போ நம்ம பார்த்து இந்த ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது என்ன ஸ்டோரி லைன் எனக்கு தோணுது அப்படின்னா, ஸோ லைக் தலைவர் அண்ட் தென் அவரோட ஃப்ரெண்டு உபேந்திரா கூட இருக்கலாம். உபேந்திரா அவருக்கு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். உபேந்திரா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரி இப்படி வச்சுப்போம். ஸோ உபேந்திராவும் தலைவரும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து லைக் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஏதோ போராட்டத்தெல்லாம் பண்ணி எதிர்த்து இது பண்ணுறாங்க. மேபி அது வந்து லைக் கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்றத கூட இருக்கலாம். அந்த இதில் உபேந்திராவை வந்து லைக் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலை பண்ணனால ஸோ தலைவருமே வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் யாருக்கும் எதுவும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸோ அவரும் வேறு ஊர் போயிடுறாரு. ஸோ வேறு ஊர் போன பிறகு பட் அந்த இவங்களை கொல்ல லைக் ஆப்வியஸ்லி தலைவர் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கும். அவர் உபேந்திராக்காக வேறு யாரும் கூட இருக்கலாம். ஸோ அது சத்யராஜா இருக்கலாம். சத்யராஜ் அண்ட் தென் அவங்களோட ஃபேமிலி, உபேந்திரோட ஃபேமிலி பீப்பிளோட இருக்கலாம். சுத்தியாசன் மற்ற 2 கேர்ள்ஸ் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சத்யராஜா ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது முக்கியமாக உபேந்திரா கொண்டவங்களை கொல்லணும்னு தாண்டி ஸோ அந்த உபேந்திரா சேர்த்ததுக்கு முக்கியமான ரீசன் ஒரு மோட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல. சும்மா கொல்ல மாட்டாங்களே. ஸோ இவனுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு, இவனை கொண்டுரும். அப்படி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாம் அந்த ரிவெஞ்செலாம் இருக்கும். ஸோ அந்த என்ன விஷயமோ அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சத்யராஜும் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து போராடுறாங்க. ஸோ அது வந்து லைக் அதுவுமே வந்து சம்திங் நாகார்ஜுனா தெரிஞ்சு போய் நெக்ஸ்ட்டு அது வந்து லைக் சம்வாட் ரஜினிக்கு யாருக்கு அதில் ரஜினி சொல்லுவாங்க தலைவர். ஸோ அது வந்து தலைவர் அதுக்கு சார்லி மூலமாக போய் ஸோ தலைவர் வந்து மேபி இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அந்த தேவா மேன்ஷனே வேறு ஊரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நான் தமிழ்லாம் போட்டுருந்துச்சு தெரியல, பார்ப்போம். ஸோ தேவா மேன்ஷன் வேறு ஊரில் இருக்கும். அந்த மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தலைவருக்கு அதுக்கு சார்லி மேபி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சொன்ன பிறகு தலைவர் போய் மற்ற ஃபைட்டிங்ஸ் அதெல்லாமே நாகார்ஜுனாவோட இதை ஒழிக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த ஏரியா டோட்டலாக பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தலைவரோட ஃப்ரெண்டை கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ரிவெஞ்சுனா ஸோ தலைவர் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுடுறாங்க. ஸோ அது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஸோ அவங்கள வந்து லைக் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சத்யராஜும் தலைவர் எல்லாமே சேர்ந்து அதை வந்து கொஞ்சம் ஒழிச்சு கட்டுறாங்க எல்லாத்தையும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஸ்டோரி வருதுன்னு. ஸ்டோரி கெஸ் பண்ணுறது பெருசில் அந்த ஸ்க்ரீன் பிளே அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்து டீகோட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ட்ரைலர் வச்சு ஸ்டோரி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரும். ஸோ அதையும் பாருங்கள். பாய்.